லெபனானில் தான் நேற்றை ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி 2 பத்திரிகையாளர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஒட்டுமொத்தமாக காசாவிலும் லெபனானிலும் சேர்ந்து 263க்கும் அதிகமான பத்திரிகையாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது 2ஆம் உலகப் போர் 1935 45 வரைக்கும் நடந்த 6 ஆண்டுகள் நடந்த 2ஆம் உலகப் போரில் கொல்லப்பட்ட பத்திரிகையாளர்கள் எண்ணிக்கையை விட இது 2 மடங்கு அதிகம் என்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஈரான் இப்போ புதுசா மறுமதிப்பீடு என்ன பண்றாங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம தாக்குதல்களை தாங்கி கொண்டோம். இதுவரைக்கும் எதிரி தாக்கிய பிறகு நம்ம எதிரியை திருப்பி தாக்கணும். இப்போ நம்ம எப்படியும் அமெரிக்கா தரைவழி தாக்குதலை ஆரம்பிக்க போகிறது. அவங்க எங்கேயாவது ஒரு தீவில் இறங்கி தாக்கிய பிறகு நாம் எதிர்வினையாற்றணுமா? அதற்கு பதிலாக அவர்களை முன்கூட்டியே நாம் தாக்கினால் என்ன என்ற ஒரு வலுவான சிந்தனை ஈரான் இராணுவத்திடம் தோன்றி இருப்பதாக பல ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அது ஆங்கிலத்தில் ப்ரீ எம்ப்டிவ் ஸ்ட்ரைக் அப்படிப்பாங்க. எதிரி நம்மை தாக்குவதற்கு முன்பே எதிரியை நம்ம தாக்குவது. ஆக அவங்க எங்கே இறங்க போகிறாங்க? ஒன்று கார்க் தீவில் இறங்கணும், இல்லாட்டி அபு மூசா தீவில் இறங்கணும், இல்லைனாக்கா சவுதி அரேபியாவோ அரபு அமீரத்திலோ எங்கேயாவது இடத்துல இறங்கணும். எங்கே இறங்கினாலும் சரி, இறங்கும் பொழுதே அவர்களை தாக்க வேண்டும். அவர்களுடைய தாக்குதலுக்காக நாம் காத்து கொண்டிருக்க கூடாது. நாம் ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக்கு போக வேண்டும் என்று ஈரான் திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல்கள் சொல்லுது. இதையெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னாக்கா நிச்சயமாக போர் அடுத்த கட்டத்துக்கு செல்லும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற சூழல். கடந்த 30 நாட்களாக நடந்த இந்த போர் தொடர்பான மிக முக்கியமான முழு விவரங்களையும் சொல்ல முடியுமா தோழர்? போர் தொடங்கி 30 நாள் முடிஞ்சு இன்றைக்கு 31வது நாள் நடந்து கொண்டிருக்கு. இந்த ஒரு மாத போர் நடந்த நிகழ்வுகளை பற்றி நம்ம ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்று சொன்னாக்கா, அமெரிக்கா இந்த போரை ஒரு மிக விரைவான போராக நடத்தி முடிச்சிடணும் என்பதுதான் ட்ரம்ப் நிர்வாகம் தொடக்கத்தில் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னாக்கா, வெனிசுலா மாதிரி தான் இதுவும் நடத்த போகிறோம் என்று சொன்னார். எப்படி வெனிசுலாவில் ஒரு இரவுக்குள்ளே போய் மதுரோவை கைது செய்துட்டு வந்தாங்களோ ஜனாதிபதி மதுரோவை, அதே போல தான் இதுவும் என்று சொன்னார். அதற்காக என்ன ட்ரம்ப்பும் நெத்தன்யாகும் சேர்ந்து முடிவு பண்ணாங்க என்று சொன்னாக்கா, ஈரானுக்குள்ளார ஒரு ஆட்சி மாற்றம், உள்நாட்டு கலகம், இது 2ம் சேர்ந்து நடந்தது என்று சொன்னால் அதுவே நமக்கு வெற்றி தான். ஈரானுடைய எண்ணெய் வளங்களையும் ஈரானுடைய அரசியல் அந்த நிகழ்வுகளையும் நம்ம கட்டுப்பாடுக்குள் கொண்டு வந்துடலாம் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. அதற்கு நெத்தன்யாகு சொன்ன ஆலோசனை என்ன என்று சொன்னால், ஈரானிய தலைவர்களை நாம் குண்டு வீசி படுகொலை செய்துட்டோம் என்று சொன்னாங்க. குறிப்பாக கமேனியை படுகொலை செய்தால் தானாக ஈரானுக்குள்ளார கலகம் வந்துடும், ஆட்சி மாற்றம் வந்துவிடும் என்று சொன்னார். அதனால தான் நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா, போர் ஆரம்பித்த 2வது நாள்லேயே கமேனி படுகொலை செய்யப்பட்டார். பிறகு இராணுவ தளபதிகளும் படுகொலை செய்யப்பட்டாங்க. ஆனால் அவங்க நினைத்தது போற நடக்கலை. ஆட்சி மாற்றமும் நடக்கலை, உள்நாட்டு கலகம் என்பதும் நடக்கலை. அது அவருடைய மதிப்பீடு மிக தவறான மதிப்பீடாக அமைஞ்சிருச்சு. ஆனால் ட்ரம்ப் மற்றும் நெத்தன்யாகு எதிர்பாராமல் நடந்த சில விஷயங்கள் என்னன்னாக்கா, ஈரான் இந்த போரை செங்குத்தாக ஆழமான போராக நடக்கலை, மாறாக ஹரிசான்டல் எக்ஸ்பான்ஷன் என்று சொல்லுவாங்க. ஒரு பரவலாக அந்த போரை ஈரான் விரிவாக்கம் செய்திருச்சு. அது எப்படி அவங்க செய்தாங்க என்று சொன்னாக்கா, ஒன்று வளைகுடா நாடுகள் இருக்கின்ற அமெரிக்க தளங்களை வலுவாக அவங்க தாக்குதல் நடத்தினாங்க. அது ட்ரம்ப் அப்படி செய்வார்கள் என்பது அவங்க எதிர்பார்க்கல. அதே போல் ஹோர்மஸ் நீரிணையை கட்டுப்படுத்தியதன் மூலம் உலகம் முழுவதும் ஒரு பொருளாதார பாதிப்பை, ஒரு பயத்தை, பதற்றத்தை ஈரானால் ஏற்படுத்த முடிஞ்சிருக்கு. அதனால அந்த பதற்றமும் இதுவும் பீதியும் தான் இந்தியாவையும் பாதித்திருக்கிறது. அப்படி ஒன்று நடக்கும் என்று ட்ரம்ப் அப்போது எதிர்பார்க்கவில்லை. அதே போல் ஈரான் மீது மிக கடுமையான பேரழிவை உருவாக்கியிருக்காங்க. இஸ்ரேல் தாக்குதலும் சரி, அமெரிக்காவுடைய தாக்குதலும் சரி, ஈரானுக்குள்ள மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் அதற்கு பிறகும் கூட ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அமெரிக்க தாங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க, இஸ்ரேல் மீதும் தாக்குதல் நடத்துகிறாங்க. அமெரிக்க மக்களிடம் இந்த போருக்கு ஆதரவு இல்லை. அது ஒரு எதிர்பாராத அம்சமாக ட்ரம்ப்புக்கு இருக்கு. அதே போல் நேட்டோ கூட்டாளிகளை இந்த போரில் துணைக்கு ட்ரம்ப் அழைத்தார். ஆனால் எந்த நேட்டோ நாடும் இதுவரைக்கும் முன்வரலே. அவர்கள் தயங்குறாங்க, இந்த போர் வந்தால்
தங்களுக்கு சிக்கலைன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. அவர் நினைத்த மாதிரி உடனே வந்து போரை முடித்து கொண்டு வர முடியல. அதனால் வந்து அவர் எப்படியாவது ஈரானை வந்து தோற்கடித்த மாதிரியும் இருக்கணும், நமக்கு வெற்றியும் அமையணும், ஆனால் போரும் உடனடியாக முடியணும் என்ற ஒரு மதிப்பீடில் வந்து ட்ரம்ப் முயற்சி பண்ணுறார். அதற்கு ஈரான் இடம் தரவில்லை, பேச்சுவார்த்தைக்கு அவங்க முன்வரவில்லை. அமெரிக்கா சொல்கின்ற எந்த நிபந்தனையும் ஈரான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அப்போ ட்ரம்ப் முன்னாடி ஒரு மிக முக்கியமான பிரச்சனை வருது. எப்படி இந்த போரை அமெரிக்காவின் வெற்றியாக மாற்றுவது அப்படி என்று அவர் திங்க் பண்ணுறார். அப்படி வந்து அவர் திங்க் பண்ணும் பொழுது அவர் என்ன நினைக்கிறார், அவர் முன்னாடி இருக்கிற ஒரு சாய்ஸ் என்ன என்று சொன்னால், ஒன்று, ஈரானிடம் இருக்கின்ற 450 கேஜி 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம், அந்த யுரேனியம் இருந்தால் தான் அவங்க அணு ஆயுதத்தை நோக்கி போக முடியும். ஆகவே அந்த யுரேனியத்தை கைப்பற்ற வேண்டும். இது வந்து அவர் முன்னாடி இருக்கிற ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது, ஈரான் ஹோர்மஸ் நீரிணை தன்னுடைய கட்டுப்பாடில் கொண்டு வந்துருச்சு. அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள், அமெரிக்காவுக்கு வந்து கெட்ட பேர், அமெரிக்கானால தான் இந்த பிரச்சனை வந்தது என்று சொல்லி. ஆக ஹோர்மஸ் நீரிணை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும், ஈரானுடைய கட்டுப்பாட்டிலிருந்து அகற்ற வேண்டும். அது வந்து அவர் முன்னாடி இருக்கிற ஆப்ஷன். மூன்றாவது, ஒரு மிக முக்கியமான தீவு, கார் தீவையோ அல்லது அபு மூசா என்று சொல்லப்படுகின்ற தீவையோ, அந்த தீவில் போய் இறங்கி அந்த தீவை வந்து கைப்பற்ற வேண்டும். அதன் மூலம் வந்து ஈரானுடைய சில பகுதிகளை கைப்பற்றி விட்டோம் என்று அறிவிக்க வேண்டும். இப்படி ஒரு 3-4 சாய்ஸ் வந்து அவர் முன்னாடி இருக்கு. ஆனால் இதில் ஒவ்வொன்றுமே மிகவும் வந்து அமெரிக்காவுக்கு பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் வந்து அது அமையப்போகிறது என்பதுதான் இப்போ இருக்கின்ற ஒரு அம்சம். ஈரான் 30 நாட்களுக்கு பிறகு என்ன இந்த போரை பற்றி மதிப்பீடு செய்து மறுமதிப்பீடுக்கு வராங்க என்று சொன்னால், எப்படியா இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது தரைவழி தாக்குதலை நடத்தப் போகிறார். பேச்சுவார்த்தை என்பது ஒரு பேரளவுக்கு தான், முகமூடி மாதிரி தான். ஆகவே நாம் ஒரு நீண்ட கால போருக்கு தயாராக வேண்டும். அதற்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாற்றையும் வந்து நம்ம வந்து திட்டமிட வேண்டும் என்ற நிலைக்கு வந்து ஈரான் வந்திருப்பதாக இராணுவ ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க. ஈரான் தொடர்ந்து நிர்பந்தப்படுத்தியும் பேச்சுவார்த்தைக்கு வராத காரணத்தினால அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன பண்ணுறாங்க என்று சொன்னால், இராணுவ தளங்கள் மட்டும் அல்லாமல் இஸ்ரேலுடைய உள்கட்டமைப்புகளை அழிப்பது என்ற முடிவுக்கு வராங்க. அதாவது இஸ்ரேலுடைய பொருளாதார கட்டமைப்பை அழிப்பதன் மூலம் ஈரான் மக்களுக்கு துன்பங்களை உருவாக்கி ஈரான் மக்கள் ஈரான் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடுக்கு வர வேண்டும் என்பது போல ஒரு அணுகுமுறை அவங்க வந்து வலுவாக கடைபிடித்திருக்காங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் குறிப்பாக ஈரானுடைய பல தொழிற்சாலைகள் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கின்றன. ஈரானுடைய எண்ணெய் வேல்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. ஈரானுடைய பல்வேறு உள்கட்டமைப்புகள் வந்து தாக்கப்பட்டிருக்கின்றன. ஈரானுக்கு விஞ்ஞானிகளை கொடுக்கின்ற தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்கள் இன்றைக்கு வந்து அழிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஒட்டுமொத்தமான போரில் நாம் வந்து பார்த்தோம் என்று சொன்னாக்கா, ஈரானில் இதுவரைக்கும் 1400 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதில் 200 பேர் பெண்கள், 180லேருந்து 200 வரைக்கும் குழந்தைகள் இருப்பதாக சொல்கிறாங்க. அதே போல் ஓரளவுக்கு வந்து கவனிக்கப்படாத அம்சம் என்னன்னா, லெபனான் மீது இஸ்ரேல் நடத்துகின்ற தாக்குதல், அந்த தாக்குதலில் கூட 1100 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. 10 லட்சம் பேர், லெபனானுடைய மக்கள் தொகை 55 லட்சம் தான், அதில் 10 லட்சம் பேர் அவருடைய வீடுகளிலிருந்து துரத்தப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய வீடுகள் என்பது இஸ்ரேலுடைய குண்டுவீச்சில் அழிக்கப்பட்டிருக்கு. லெபனானில் தான் நேற்றை ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி 2 பத்திரிகையாளர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஒட்டுமொத்தமாக காசாவிலும் லெபனானிலும் சேர்ந்து 263க்கும் அதிகமான பத்திரிகையாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது 2ஆம் உலகப் போர் 1935லேருந்து 45 வரைக்கும் நடந்த 6 ஆண்டுகள் நடந்த 2ஆம் உலகப் போரில் கொல்லப்பட்ட பத்திரிகையாளர் எண்ணிக்கையை விட இது வந்து 2 மடங்கு அதிகம் என்று ஆய்வாளர்கள் வந்து சொல்றாங்க. ஆகவே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, அமெரிக்கா வந்து இதுவரைக்கும் அதிகாரபூர்வமாக அறிவித்தது ஒரு 13 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இராணுவ வீரர்கள். ஆனால் நூற்றுக்கணக்கால் படுகாயமடைந்திருக்காங்க. இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக 21 பேர் வீரர்கள் வந்து இறந்திருப்பதாக சொல்றாங்க. 600 பள்ளிக்கூடங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. முதல் நாளே மினா பள்ளிக்கூடம் தாக்கப்பட்டது. 165 குழந்தைகள் இறந்து போயின. தொடர்ந்து தாக்குதலில் 600 பள்ளிகள், 3 மிக முக்கியமான பல்கலைக்கழகங்கள், அதே போல் வந்து ஒரு 30-40 வந்து மருத்துவமனைகள் எல்லாம் வந்து இன்றைக்கு தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கின்றன. ஆனால் இதற்கு பிறகும்
ஈரான் திருப்பி தாக்குகிறது. அதுதான் வந்து அவங்க எதிர்பாராத அம்சம். தொடர்ந்து தாக்குறாங்க. எந்த விதமான இடைவெளியும் இல்லாமல் தினமும் 3 அல்லது 4 அலைகள், ஒவ்வொரு அலையிலும் ஒரு 50 ஏவுகணைகள், ஒரு 200, 300 வந்து ட்ரோன்கள் என்பது அவங்க தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருக்கிறாங்க. இஸ்ரேல் தாக்குறாங்க. வளைகுடாவில் இருக்கிற அமெரிக்க தளங்கள் மீது அவங்க தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்காங்க. நேற்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால், சவுதி அரேபியாவுடைய ஒரு விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நடுவானில் பெட்ரோலை நிரப்புகின்ற KC-135 என்ற ஒரு விமானத்தை வந்து தாக்கி அழித்திருக்காங்க. அதை விட முக்கியம் என்னன்னு சொன்னாக்கா, அவாக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற AWACS, அவாக்ஸ் என்று சொல்கிற ஒரு விமானம். அந்த விமானம் வந்து அதனுடைய மதிப்பு 3000 கோடி ரூபாய். அந்த ஒரு விமானத்தினுடைய மதிப்பு. அந்த விமானம் வந்து வானத்தில் இருந்து கொண்டே தரையில், கடலில், வானத்தில் உளவு பார்க்க முடியும். எதிரி ஏதாவது கப்பல்களோ அல்லது விமானங்களோ அல்லது வந்து தரையில் படைகளோ நகர்கின்றதை பற்றி உளவு பார்க்க முடியும். மிக 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 நவீனமான ஒரு உளவு விமானம். அமெரிக்காட்டே மொத்தமே 13 விமானங்கள் தான் இருக்குது. அதில் வந்து ஒரு விமானம் சவுதி அரேபிய விமானத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அதை வந்து அழித்து வந்து தாக்கியிருக்காங்க. இப்படி வந்து ஈரான் வந்து திருப்பி தாக்கிறது. நேற்றைக்கு ஈரானுடைய சபாநாயகர் அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, ஈரானிடம் இருக்கின்ற 3 துருப்பு சீட்டுகள் மிக முக்கியமான துருப்பு சீட்டுகள் என்று அவர் சொல்கிறது என்னன்னாக்கா, 1 வந்து ஏவுகணைகள், 2 வந்து தெருக்களில் மக்கள், 3 வந்து ஹோர்மோஸ் நீரிணை. இது 3 தான் வந்து நாம் வலுவாக கையில் பிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார். ஏவுகணைகள் என்று சொன்னாக்கா, என்னதான் இஸ்ரேல் அமெரிக்காவும் ஏவுகணைகளை அழித்து விட்டதாக சொன்னாலும் கூட இன்னும் 80% ஏவுகணைகள் ஈரானிடம் இருக்கின்றன. அண்டர் கிரவுண்டில் ஒரு 70 அடி 100 அடி கீழே அவங்க ஏவுகணை வைத்திருக்காங்க. ஆகவே இன்னமும் தாக்குகின்ற சக்தி ஈரானிடம் இருக்குது. அந்த ஏவுகணைகளை பயன்படுத்த வேண்டும் என்பது அந்த சபாநாயகர் சொல்கிறார். இரண்டாவது, தெருக்கள் என்று சொல்ல வேண்டிய பொருள் என்னன்னா, தினமும் இரவு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஈரான் மக்கள் தெருக்களில் வந்து அரசாங்கத்திற்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் 2. ஒன்று என்னன்னாக்கா, ஈரான் மக்கள் அரசாங்கத்தின் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் உலகத்துக்கும் தெரிவிப்பது என்பது 1. 2, அரசாங்கத்தினுடைய எதிரிகள், அரசாங்கத்தை பிடிக்காத நபர்கள் தெருக்களில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது, அது தடுக்க வேண்டும் என்பதும் நோக்கம் இருக்குது. இந்த 2 நோக்கத்திற்காகவும் தினமும் வந்து அரசாங்கத்தினுடைய அறைகூவலை தெருக்களில் வந்து போராட்டம் நடத்துங்கள்னு சொல்கிறாங்க. அது வந்து நடந்து கொண்டிருக்கு. 3வது, ஹோர்மஸ் நீரினை வலுவாக தங்கள் கட்டுப்பாடில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த 3 தான் வந்து இன்னைக்கு ஈரான் வலுவாக வைத்திருக்கின்ற துருப்பு சீட்டுகள் பொறுத்த வரைக்கும். ஆகவே ஈரான் இப்போ வந்து புதுசாக மறுமதிப்பீடு என்ன பண்ணுறாங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம வந்து தாக்குதல்களை தாங்கி கொண்டோம். இதுவரைக்கும் வந்து எதிரி வந்து தாக்கிய பிறகு நம்ம வந்து எதிரியை திருப்பி தாக்கணும். இப்போ நம்ம வந்து எப்படியும் அமெரிக்கா தரைவழி தாக்கலை ஆரம்பிக்க போகிறது. ஆகவே அவங்க எங்கேயாவது ஒரு தீவில் வந்து இறங்கி தாக்கிய பிறகு நாம் வந்து எதிர்வினையாற்றணுமா? அதற்கு பதிலாக அவர்களை முன்கூட்டியே நாம் தாக்கினால் என்ன என்ற ஒரு வலுவான சிந்தனை ஈரான் இராணுவத்திடம் தோன்றி இருப்பதாக பல ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க. அது ஆங்கிலத்தில் வந்து ப்ரீ எம்டிவ் ஸ்ட்ரைக் அப்படிம்பாங்க. எதிரி நம்மை தாக்குவதற்கு முன்பே எதிரியை வந்து நம்ம தாக்குவது. ஆக அவங்க வந்து எங்கே வந்து இறங்க போகிறாங்க? ஒன்று கார்க் தீவில் இறங்கணும், இல்லாட்டி அபு மூசா தீவில் இறங்கணும், இல்லைனாக்கா சவுதி அரேபியாவோ அரபு அமீரத்தில் எங்கேயாவது இடத்துல இறங்கணும். எங்கே இறங்கினாலும் சரி, இறங்கும் பொழுதே அவர்களை தாக்க வேண்டும். அவர்களுடைய தாக்குதலுக்காக நாம் காத்து கொண்டிருக்கக்கூடாது. நாம் வந்து ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்கு போக வேண்டும் என்று ஈரான் திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல்கள் வந்து சொல்லுது. இதையெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னாக்கா, நிச்சயமாக வந்து போர் அடுத்த கட்டத்துக்கு செல்லும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற சூழல். இதற்கிடையில் ஈரானுக்கு 2 முக்கிய உதவிகள் வந்து வருது. ஒன்று வந்து லெபனானில் இருக்கிற ஹிசபுல்லா, அவங்க இஸ்ரேலை எதிராக வலுவாக வந்து போரில் கொண்டிருக்காங்க. ஹவுத்திஸ் போரில் இறங்கிட்டாங்க. ஏமனில் இருக்கிற ஹூத்திஸ் வந்து போரில் இறங்கிட்டாங்க. செங்கடலை வந்து நாங்கள் மூட போகிறோங்கிறாங்க. செங்கடலை மூடினா நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு எகிப்து கூட இப்போ சொல்லியிருக்காங்க, இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி. ஆனால் அவங்க செங்கடலை மூடினா அது ஒரு மிக முக்கியமான திருப்பு முனை. அடுத்த உதவி சீனாவும் ரஷ்யாவும் ஈரானுக்கு செய்கின்ற உதவி. ஆயுதங்கள் தந்திருக்காங்க, விமானங்கள் தந்திருக்காங்க, உளவு தகவல்கள் தொடர்ந்து தர்றாங்க. இந்த 2 உதவியும் மிக முக்கியமான உதவியாக ஈரானுக்கு வந்து இன்றைக்கு இருக்குது.
சமாதான பேச்சுவார்த்தை பொறுத்தவரைக்கும், இப்போ சமாதான பேச்சுவார்த்தையில ஒரு மையமான அம்சமாக வந்திருப்பது வந்து பாகிஸ்தான். அவங்க தான் வந்து 2 பக்கத்திலயும் பேசுவதாக பத்திரிகை செய்திகள் வந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்காவோட, இன்னொரு பக்கம் வந்து ஈரானோட. இதில ஒரு புது அம்சம் என்ன என்று சொன்னாக்கா, பாகிஸ்தான் வந்து ஈரானுக்கும் ஒரு வெற்றி மாதிரியான தோற்றத்தை ஏற்படுத்தவும், அமெரிக்காவுக்கும் வெற்றி மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த ஒரு புது ஆலோசனை உருவாக்கியிருப்பதா சொல்கிறாங்க. என்னன்னாக்கா, ஹோர்மஸ் நீரிணை தானே இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆக ஹோர்மஸ் நீரிணையை ஒரு 4, 5 நாடுகள் சேர்ந்து நிர்வகிக்கின்ற ஒரு ஏற்பாடை உருவாக்கலாம். அப்போ எந்தெந்த நாடுகள் என்று சொன்னால் ஈரான், சவுதி அரேபியா, எகிப்து, துருக்கி, பாகிஸ்தான் இப்படி ஒரு 5, 6 நாடுகள் சேர்ந்து அதை வந்து ஜாயிண்டாக நம்ம வந்து நிர்வகிக்கலாம் என்ற ஒரு ஆலோசனையை பாகிஸ்தான் அரசாங்கம் உருவாக்கி, அதை துருக்கி, எகிப்து, சவுதி அரேபியாவோட பேசி அதனை வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் முன்வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனை ஈரான் ஏற்றுக்கொள்ளுமா என்பது தெரியவில்லை. அது இனிமேல் தான் நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். ஆனால் முதல் முறையாக இந்த போர் தொடங்கியதிலிருந்து 20 சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் கப்பல்களை ஹோர்மஸ் நீரிணை வழியாக ஈரான் அனுமதித்திருக்கு. இது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் என்று உலக சர்வதேச அளவில் வந்து பார்க்கப்படுகிறது. இது ஏதாவது முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்கிறாரு இனிமேல் தான் வந்து நமக்கு வந்து இதில் தெரியும். வளைகுடா நாடுகளை பொறுத்த வரைக்கும் சில நாடுகள் அமெரிக்காவோட சேர்ந்து ஈரானுக்கு எதிராக போரிட இன்றைக்கு வந்து முன் வந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு குறிப்பாக அதில் வந்து பஹ்ரைனும் அரபு அமீரகம் இந்த 2 நாடுகள் தான் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்காங்க. அமெரிக்க தாக்குதல் தான் தாக்குதல் நடத்தப்பட்டது. சில ஹோட்டல்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது அமெரிக்க வீரர்கள் அங்கே இருந்ததுனால. ஆகவே இந்த 2 தேசங்களும் மிக கடுமையாக ஈரானுக்கு எதிராக இருக்காங்க. அமெரிக்காவோட இணைய தயாராக இருப்பதாக சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயம் ஓமன், கத்தார், மஸ்கட் போன்ற தேசங்கள்லாம் நடுநிலை வைக்கிறாங்க. அவங்க அமெரிக்காவோடு சேர்ந்து செயல்பட தயாராக இல்லை. எப்படியாவது போர் முடிவுக்கு வர வேண்டும் என்று அவங்க நினைக்கிறாங்க. அரபு நாடுகள் முதலில் 2 விதமான கருத்தோட்டங்கள் என்பது இன்றைக்கு இருக்குது. இப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்று சொன்ன ஒரு மாதத்தில் இந்த போரில் அமெரிக்காவுடைய எந்த நோக்கமும் வெற்றி பெறவில்லை. அமெரிக்கா வெற்றி பெறவில்லை. ஆனால் அமெரிக்கா தோல்வியடையவும் இல்லை. அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அமெரிக்கா வீழவில்லை, இஸ்ரேலும் வீழவில்லை என்பதை நாம் கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே சமயம் ஈரான் தோல்வி அடையவில்லை, ஆனால் ஈரானும் வெற்றி அடையவில்லை. ஆக வந்து ஒரு போர் ஒரு தேக்க நிலை, யாருக்கும் வெற்றி தோல்வி இல்லாத நிலைக்கு வந்திருக்கு. இனி அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்று சொன்னாக்கா சமரச பேச்சுவார்த்தையில் போர் நிறுத்தம் வரணும், அல்லது போர் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும். இது அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு தான் வாய்ப்பு இருக்குது என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் பாகிஸ்தானுடைய சமரச பேச்சுவார்த்தைகள் அதாவது பலன் தருகிறதா என்பது இன்னும் ஒரு 4-5 நாட்களில் நமக்கு வந்து தெரிந்துவிடும். ஆனால் ஒன்று என்ன என்று சொன்னால், இது உலகம் முழுவதும் பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்தியாவுக்கும் கடுமையான பிரச்சனைகளை இது வந்து ஏற்படுத்தியிருக்கு. நமக்கு வெளியில் தெரிவது கொஞ்சம் தான், எல்பிஜி நெருக்கடி மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் பல நெருக்கடிகள் இந்தியாவுக்குள்ள வந்து வந்திருக்கு. உதாரணத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, பல வீடுகளில் வந்து தண்ணி வாட்டர் கேன் வந்து வாங்குறாங்க. அந்த வாட்டர் கேன் வந்து 30 ரூபாயிலேருந்து 50 ரூபாயாக உயர்த்தியிருக்காங்க. ஏன்னு கேட்டால் வந்து மூலப்பொருட்களுடைய விலை அதிகமாகிடுச்சு, அதனால் உயர்த்துகிறோம் என்று சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரா கேன் கேட்டால் தர மாட்டேங்கிறாங்க. ஒரு கேனுக்கு வந்து டெபாசிட் 150 ரூபா பொதுவாக வாங்குவாங்க. ஆனால் 500 ரூபா 1000 ரூபா தந்தாலும் எக்ஸ்ட்ரா கேன் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் என்று சொன்னால், அந்த வாட்டர் கேனை, அந்த பிளாஸ்டிக்கை உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருட்கள் பெட்ரோலியத்தினுடைய ஒரு சில பொருட்கள் வர வேண்டும். அது வந்து ஹோர்மஸ் நீரிணை வந்து மூடப்பட்டிருப்பதால், அது கட்டுப்பாட்டில் இருப்பதால் இங்கே வரவில்லை என்று சொல்லி இப்படி கண்ணுக்கு தெரியாத பல பாதிப்புகள் இந்தியாவிலும் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்திய ஒன்றிய அரசாங்கம் அனைத்து அரசியல் கட்சிகளும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக முன் வந்திருக்காங்க, இதை என்ன செய்வது என்று சொல்லி. ஆனால் இந்த போர் இன்னும் 1 மாதம் நீடிக்கும் என்ற நிலை வந்தால் இன்னும் கடுமையான ஒரு சூழல்களை தான் நம்ம வந்து எதிர்பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் ஈரான் இந்த போரில் தோல்வியடைந்தால், மார்க்சிய ஆய்வாளர் பிரபாத் பட்நாயக் அவர்கள் சொன்னது போல, இது ஈரானின் தோல்வி மட்டுமல்ல, வளரும் நாடுகளின் ஒட்டுமொத்த தோல்வி. ஈரானுக்கு நடந்த இது இன்றைக்கு எந்த தேசத்துக்கு வேணாலும் நடக்கலாம். வெனிசுலாவுக்கு நடந்தது, இன்றைக்கு ஈரானுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நாளை கியூபாவில் நடத்த போகிறோம் என்று வந்து ட்ரம்ப் வந்து கொக்கரிக்கிறார். இந்தியா உட்பட, தென்னாப்பிரிக்கா உட்பட எந்த தேசத்துக்கு வேணும் நடக்கலாம். ஆகவே இந்த போரில் அமெரிக்காவின் நோக்கம் வெற்றி பெறாமல் இருப்பது நல்லது என்பதுதான் நம்மை போன்றவர்கள் வந்து சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது.